ஸோ லிவரில் எக்ஸசிவ் ஃபேட் டெபாசிஷன் ஆகிறத நம்ம வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நாட் ஒன்லி அடல்ட் மென் ஹூ ஆர் ஆல்கஹாலிக் அப்படின்னு இல்லாமல் இப்போ நிறைய பேர் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு ஒரு டேர்மே ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் பிகம்ஸ் காமன். நிறைய பேருக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் யூ கேன் ஆல்சோ சி லைக் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தே டயக்னோஸ்ட் வித் டயபெட்டிஸ். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபேட்டி லிவர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இஃப் சம்படி டெல்ஸ் லைக் விமன் வீட்டில் இருக்க விமன் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கிற மேல் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் டூ வாக்கிங் ஃபார் 30 to 45 minutes a day. Starting from the morning tea or a coffee. So actually fatty liver ku 2 to 3 cups of a coffee is very good. Once நம்ம stress ஆனோனே we'll be having emotional eating. Yes. So நம்ம நிறைய sweet foods, fried foods எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிரோம் because of depression or emotional eating. So this has two side damages. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஃபேட்டி லிவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேட்டி லிவரோட கவுண்ட் இன்றைக்கி ரொம்பவே இன்க்ரீஸ்டாக இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக வர்றதுக்கான காரணம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்ம கிட்ட பேசுறதுக்கு இன்றைக்கி நம்ம கூட ஆர்த்தி ஸ்கேன்சன் லேப்லேருந்து சீஃப் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் ஆர்த்தி கோவிந்தராஜன் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். பிகாஸ் இன்னைக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி காமன் திங் அமோங் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்னது மேம்? ஓகே, ஸோ இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு நம்ம சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா ஸோ இட் வில் பி லைக் லிவரை வந்து நம்ம தமிழில் வந்துட்டு கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிவரில் எக்ஸசிவ் ஃபேட் டெபாசிஷன் ஆகிறத நம்ம வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எதனால் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம லைக் நான் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மெடிசன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்துட்டு நாங்கள் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு படிப்போம். காமனாக மென் தான் வார்டில் இருப்பாங்க. ஸோ ஆல்கஹால் நிறைய சாப்பிட்றதுனால ஃபேட்டி லிவர் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் நவடேஸ் நாட் ஒன்லி அடல்ட் மென் ஹூ ஆர் ஆல்கஹாலிக் அப்படின்னு இல்லாமல் இப்போ நிறைய பேர் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்னு ஒரு டேர்மே ஃபார்ம் ஆகிற அளவுக்கு ஃபேட்டி லிவர் டிசீஸ் பிகம்ஸ் காமன். இப்போ ஆல்கஹால் மட்டுமே ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது போய் இப்போ நிறைய ரீசன்ஸ் தான் இப்போ ஃபேட்டி லிவர் வருதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் மேம். அப்போது ஆல்கஹால் தவிர வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேட்டி லிவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? ஓகே, ஸோ இப்போ அப்பார்ட் ஃப்ரம் த ஆல்கஹால் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு லைக் மென் அண்ட் விமன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காமனாக மென் அண்ட் விமனுக்குன்னு காமனான ஃபேக்டர்ஸ் தெர் ஆர் லாட்ஸ். லைக் ஒன் இஸ் கைண்ட் ஆஃப் அ லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம நிறைய வந்துட்டு ஒபிசிட்டி இஸ் இன்க்ரீசிங். ஸோ உடல் பருமனாக இருக்கிறது வந்துட்டு இப்போ ரொம்ப ஃப்ரம் த ஈவன் 15 years 16 years கிட்ஸில் இருந்தே வந்துட்டு நிறைய ஒபிசிட்டி இஸ் இன்க்ரீசிங். ஸோ ஒபிசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் நமக்கு ஃபேட்டி லிவர் வரதுக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் திங் வந்துட்டு மோர் ஆஃப் அ ஸ்ட்ரெஸ். நம்மளோட டே டு டே லைஃப், த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், த ஜங்க் ஃபுட் கல்ச்சர் அண்ட் ஸோ அந்த மாதிரி அண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்மளோட ஒர்க் பேட்டர்ன், டே டியூட்டிஸ், நைட் டியூட்டிஸ், அந்த மாதிரி ஒர்க் பேட்டர்ன்லையும் வந்துட்டு இட் கெட்ஸ் அஃபெக்டட். அண்ட் கம்மிங் டு உமன் பர்டிகுலர்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ யங்கர் ஏஜ் குரூப்லேயே உமனுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு தைராய்டு டிசீஸ் இருக்குது, நிறைய பேருக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் யூ கேன் ஆல்சோ சி லைக் ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தே டயக்னோஸ்ட் வித் டயபெட்டிஸ். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபேட்டி லிவர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். ஓகே. அண்ட் அகெயின் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் போஸ்ட் மெனபாசல் பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட் மெனபாசலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைம் ஈஸ்ட்ரோஜன் இஸ் த ஒன் ஹார்மோன் நம்மளோட லிவர் ஃபங்க்ஷனுக்கு இட் வில் எய்ட் இன் லிவர் ஃபங்க்ஷன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது தெர் வில் பி அ ஃபேட்டி லிவர் ஃபார்மேஷன் பேசிக்லி. ஸோ எல்லா டிசீஸ்க்கும் ஏதாவது ஒரு சிம்டம் இருக்கும். அப்போ அந்த வகையில் ஃபேட்டி லிவருக்கு என்ன மேம் சிம்டம் இருக்கும்? ஸோ ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்வியஸாக சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட் பாய்சனிங் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக நாளைக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும், இல்லை டயரியா இருக்கும். ஸோ யூ நோ லைக் சம்திங் இஸ் அப்நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் வை வி கால் இட் சைலண்ட் கிரைசிஸ் ஆர் சைலண்ட் டிசீஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு அப்நார்மல் சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது அன்லெஸ் அதர்வைஸ் இட் பிகம்ஸ் வெரி சிவியர். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேட்டி லிவரில் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் பேசிக்கலி. ஓகே. இனிஷியலாக அதை ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இட்ஸ் கால்டு நான்-alcoholic ஸ்டேட்டோஹெப்படைட்டிஸ். அந்த லிவர் வீக்கமாகுது, லிவர் இன்ஃப்ளமேஷனை ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் இட் கோஸ் இன்டு ஃபைப்ரோசிஸ், தென் இஸ் goes into cirrhosis. Last stage is liver failure. Okay. So up to the level of fibrosis வரைக்கும் உங்களால it is a reversible disease, நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியும். After fibrosis it is very difficult to reverse the disease. Okay. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஸோ அப் டு த லெவல் ஆஃப் ஃபைப்ரோசிஸ் வர வரைக்கும் உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. ஸோ ஃபைப்ரோசிஸ் வரும்போது உங்களுக்கு ஹார்ட் ஆகும்போது யூ ஃபீல் எனக்கு ரைட் சைட் ஆஃப் த அப்டமனில் ஒரு மாதிரி ஸ்வெல்லிங் மாதிரி இருக்குது, இல்லை ஹார்ட்னஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு எந்த சிம்டமும் தெரியாது. ஸோ இதனால தான் வி ஆல்வேஸ் அட்வைஸ் டு கோ ஃபார் ஏர்லி செக்அப்ஸ். ஓகே, ஸோ ஏர்லி செக்அப்ஸ் அப்படின்னா எந்த ஏஜ்லேருந்து யார் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப்ஸ் போகணும்? யூஸ்வலாக வி ஜஸ்ட் ஹாவ் த டிமார்கேஷன் நம்ம 40 years அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பட் வாட் ஐ அட்வைஸ் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இப்போது பிகாஸ் ஐ டோல் லைக் பிசிஓஎஸ், டயபெட்டிஸ், தைராய்டு டிசீஸ் எல்லாமே எங்கர் ஏஜ் குரூப்லேருந்தே வருது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு எப்போ அவங்க ப்ராப்ளம் டயக்னோஸ் பண்ணுறாங்களோ அப்போ இருந்தே தே ஹாவ் டு ஸ்டார்ட் டெஸ்டிங். எதுவுமே இல்லை ஐ ஃபீல் ஃபைன் அப்படின்னு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 40க்கு அப்புறம் வந்து பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ வந்து ஆல்கோஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, ஒபிசிட்டி, பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இதெல்லாம் இருந்தால் ஃப்யூச்சரில் தைராய்டு ரிஸ்க் வரும் அப்படின்றத சொன்னீங்க. இது எதுவுமே இல்லாமல் நான் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கேன், எவ்ரி திங் இஸ் நார்மல் அண்ட் கரெக்டான வெயிட், பிஎம்ஐ எல்லாமே கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருமா? Yes, obviously. It's like, so we have seen like now நிறைய யங் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்ல ஜிம் போகிறாங்க, நிறைய குட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, பாடி ஃபிசிக் வந்து தின்னாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஒல்லியாக தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே இருக்காது, ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி அ மித் ஆக்சுவலி. ஸோ தின் பேஷண்ட்ஸாக இருக்காங்க அண்ட் ஃபிசிக் வைஸ் வந்துட்டு லுக் ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா இன்சைட் த பாடி வந்துட்டு அப்நார்மாலிட்டி இருக்காது அப்படிங்கிறது கிடையாது பேசிக்லி. ஸோ தே ஆல்சோ ஹாவ் டு கோ ஃபார் அ ரெகுலர் செக்கிங் டு சி whether they have any pre-diabetic state or a diabetic or hormonal evaluation எப்படி இருக்குது and then the fatty liver இருக்கான்னு பார்க்கணும். ஸோ thin patient doesn't mean it is not abnormal. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவர் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்களா மேம். இதில் வந்து நான் ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் பார்த்தது என்னென்னா, ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களோட அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபேட்டி லிவரோட ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது? ஆப்வியஸ்லி இட் இஸ் கரெக்ட். நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்டு தான் ஆக்சுவலாக. ஸோ பிகாஸ் நீங்கள் சொல்கிறதுலேயே த ஆன்சர் இஸ் வித்தின் த கொஸ்டின் இட் செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் ஏரியாஸில் வந்து பார்க்குறதுக்கும் ரூரல் ஏரியாஸை பார்க்குறது லைஃப் ஸ்டைல் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் ரூரல் ஏரியாவில் வந்துட்டு சம்திங் நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போகணும், இல்லை ஏதோ ஒரு தண்ணி எடுக்க போகணுமோ சம்திங் வாட் எவர் யூ கால் இட், ஸோ யூ ஹாவ் டு வாக் அ லாட். ஸோ பட் அர்பனில் வந்துட்டு as you know, like we have lot of transport facilities, walking-கிறதே வந்து நம்மளா நினச்சி பண்ணாதான் உண்டு, otherwise it's not going to happen. Similarly, food habits. So நீங்கள் அங்கே எல்லாமே home cooked foods-ஆக சாப்பிடுவீங்க. So you don't have the opportunity to buy from outside thing. So even though if it is நம்ம ரேராக சாப்பிடுவோம், பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், டெய்லி அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஃபுட்டு வீட்டில் பண்ணுறதுக்கும் வெளில பண்ணுறதுக்கும் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ whenever you prepare something, even a small சாம்பார் ரைஸ் if you take, நீங்கள் வீட்டில் பண்ணால் நீங்கள் அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கீங்க, எவ்வளோ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் இந்த சேம் சாம்பார் ரைஸ் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா you don't know what is inside. So there is totally a difference. So அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறது தான் நிறைய அப்நார்மாலிட்டிக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஸோ they have more opportunity to exposure to different lifestyles, different foods and different culture. So again there is a problem. ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபுட் சாய்ஸஸ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்காகவே இருக்குது. இந்த ஃபுட் சாய்ஸஸில் இன்றைக்கி ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு எந்த இடத்துல அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க மேம்? ஓகே, ஸோ நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது வந்துட்டு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ நான் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு grade 1 ஃபேட்டி லிவர் இருக்குது, இல்லை grade 2 ஃபேட்டி லிவர் இருக்குது, கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வி அட்வைஸ் தம்.
ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தே ஆஸ்க் இஸ் ஆர் அவங்க ஒய்ஃப் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை டாக்டர் டெய்லி அவங்களுக்கு நிறைய நான் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறேன், நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க, அண்ட் ஈவினிங் ஈவன் டீ காஃபிக்கு பதில் கூட நான் நேச்சுரல் ஜூஸஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் தான் கொடுக்குறேன். ஸோ தென் வை டு யூ டெல் லைக் எனக்கு சரியான ஃபுட் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலான்னு கேட்பாங்க. சின்ஸ் இட் இஸ் அ காமன் மித், ஐ தாட் ஓகே நம்ம இதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ்க்கும் ஹோல் ஃப்ரூட்டுக்கும் தெர் இஸ் நிறைய லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹோல் ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா எதர் நம்ம ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவோம் இல்லை 2 ஃப்ரூட் சாப்பிடுவோம். அதில் வந்துட்டு அதில் சுகர் இருக்குது. சுகர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரக்டோஸ். எனி ஃப்ரூட் சுகர் வந்து ஃப்ரக்டோஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ பட் நீங்கள் ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் ஃபைபரோடு சேர்ந்து சாப்பிடுவீங்க. ஸோ ஃபைபர் வந்துட்டு உங்களோட ஃப்ரக்டோஸோட அப்சர்ப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணும், டைஜஷனை கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுக்கும். ஸோ இன்சுலின் ஸ்பைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ லிவருக்கு லோடு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ஃப்ரூட் ஜூஸாக பண்ணும்போது நம்ம சும்மா குடிக்க மாட்டோம், அதில் எப்படியும் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சுகர் போட்டுருவோம் பேசிக்லி. அண்ட் தென் ஒரு ஃப்ரூட்டோட முடியாது, 2 ஃப்ரூட்டோட முடியாது, 4-5 ஃப்ரூட் நீங்கள் ஆரஞ்சு எடுத்தால் தான் யூ வில் ஹாவ் அ 1 ஃபுல் கப் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஜூஸ். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு இன்சுலின் சுகர் கூடியிருது, இன்சுலின் ஸ்பைக் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ த என்டையர் ஃப்ரக்டோஸை லிவர் மட்டுமே தான் வந்துட்டு உங்களுக்கு டைஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ த லிவர் ஹேஸ் தட் ஓவர்லோட். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் அப்படின்றதுமே வந்துட்டு ஹெல்த்தி கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ஸோ thirsty, ஆல்வேஸ் ட்ரிங்க் வாட்டர். தட்ஸ் அ பெஸ்ட் ஒன் ஆக்சுவலி. பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸஸ் நீங்கள் ஹோல் ஃப்ரூட் சாப்பிட்லாம். தட் இஸ் பெஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேட்டி லிவர் வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்களா மேம்? இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குது? ஓகே, so there are lots of methods we can follow basically. So one the first and foremost things is food habits. So home cooked foods நிறைய சாப்பிட்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் ஒன்று. தென் சுகர் ஃபுட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் லெஸ் ஃபுட்ஸ் சாப்பிட்லாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சுகரை கம்மி பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மார்னிங் டீ ஆர் அ காஃபி. ஸோ ஆக்சுவலாக ஃபேட்டி லிவருக்கு 2 to 3 cups of a coffee is very good. So it will detox the liver or it will help in the liver function basically. But once you add sugar in it, the மொத்த பெனிஃபிட்டும் போச்சு. Okay. So that makes the whole difference. Okay. So நீங்கள் 3 to 4 cups of coffee கண்டிப்பாக குடிக்கலாம் without sugar. Okay. ஸோ எவ்வளோ நீங்கள் சுகர் இன் யோர் லைஃப் வந்து கம்மி பண்ணுறீங்க, உங்களோட டே டு டே ஹேபிட்டில் கம்மி பண்ணுறீங்களோ, தென் இட் ஹேஸ் அ குட் வேல்யூ ஆன் யுவர் குட் எஃபெக்ட் ஆன் யுவர் லிவர் ஃபங்க்ஷன் பேசிக்லி. ஸோ ப்ராமினென்ட்லி இட்ஸ் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ரீஃபைன்டு ஃப்ளார்ஸ், மைதா, லைக் பரோட்டா, ஸோ அந்த மாதிரி இதை வந்துட்டு வி ஹாவ் டு ரெடியூஸ். ஸோ சுகர்ஸ், ரீஃபைன்டு ஃப்ளார்ஸ், less amount of carbohydrates. So these are the things, if you can do it, like it will reduce the load on the liver basically. So this comes to the food habits. Second thing, some kind of a exercise basically. So if somebody tells like women, வீட்டில் இருக்க women இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கிற மேல் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, இல்லை எனக்கு it's difficult to go for the gym அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, I can advise at least do walking for 30 to 45 minutes a day. Just walking. 30 to 45 minutes a day. Start with that at least. So you do it for 6 months or 1 year. So when you just accustom to that time, then you start doing a gym or something like that. But at least this walking itself, it have an effect. Something like something is better than nothing அப்படிங்கிற மாதிரி, this has a effect basically. Okay. So food habits, exercise. Then always look at your hormonal imbalances. ஸோ இப்போ ஃபீமேலாக இருந்தாங்கன்னா எதுவும் பிசிஓஎஸ் மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் இருக்கா, தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோமா, தைராய்டு எதுவும் அப்நார்மலாக இருக்கா, ஸோ ஆர் வி ஆர் அட் அ ப்ரீ டயபெட்டிக் ஆர் டயபெட்டிக் ஸ்டேஜ். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இட் வில் பி குட் ஃபார் த லிவர் பேசிக்கலி. அண்ட் லாஸ்ட் ஐ கேன் டெல் லைக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எதுக்கு முக்கியம்னு பார்த்தோன்னா, இப்போது when we are ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோம் அப்படின்னா, ஒன் திங் இஸ் நம்மளோட பாடியில் கார்டிசால் செக்ரீஷன் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ கார்டிசால் செக்ரீஷன் ஜாஸ்தி ஆகும்போது வந்துட்டு அகெயின் இட் வில் ஹாவ் திஸ் இன்சுலின் ஸ்பைக் எஃபெக்ட் ஆன் த லிவர் பேசிக்லி. அண்ட் அதோட இன்னொரு பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா, நம்ம ஒன்ஸ் எல்லோரும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனவொன்னே வில் பி ஹேவிங் எமோஷனல் ஈட்டிங். ஸோ நம்ம நிறைய ஸ்வீட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆர் எமோஷனல் ஈட்டிங். ஸோ திஸ் ஹேஸ் 2 side damages. Okay. So stress management பண்றதுக்கு maybe we can do some kind of a yoga or some kind of a meditation. So it has to be a part of the day-to-day activity.
ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஃபேட்டி லிவர்னா என்னது? இது என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அண்ட் எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்னு ரொம்ப இன் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஹவ் டு பிரிவென்ட் இட்? ஸோ இன்னைக்கு ஒரு 20 இயர்ஸ்லேருந்து பார்க்குறாங்க. 20 இயர்ஸ்லேருந்து இப்போ ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஒரு 30 இயர்ஸ்ல பார்க்குறாங்கன்னா, ஹவ் கேன் வி பிரிவென்ட் ஃபேட்டி லிவர்? Okay. So first to prevention, before prevention, no, so I just want to know like whether you have to detect it. Okay. So நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம தெரியணும் first. Then once it is there, so that like நமக்கு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். So first வந்து பார்த்தோம்னா like we can do a simple blood test. Okay. So we call it as LFT or liver function test அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஆல் யுவர் லிவர் என்சைம்ஸ். Okay. ஸோ அந்த லிவர் என்சைம்ஸ்லாம் நார்மலாக இருக்கா ஆர் இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லிவர் என்சைம்ஸ் இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா மேபி இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆர் மேபி ஃப்யூச்சரில் டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் கம்ஸ் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். ஸோ இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் இஃப் இட் இஸ் இன் கிரேட் 1 ஃபேட்டி லிவர் ஒரு கிரேட் 2 ஃபேட்டி லிவரில் இருக்கா கிரேட் 3ல இருக்கா அப்படிங்கிறது நம்ம கிளியராக டிமார்கேட் பண்ணி சொல்லிடலாம். ஸோ தட் இது ரெண்டுமே இது பேசிக்லி. ஸோ இது ரெண்டு பண்ணாலே வி ஹாவ் அன் ஓவரால் ஐடியா அண்ட் வாட் ஸ்டேஜ் ஆர் விச் ஸ்டேஜ் வி ஆர் இன் பேசிக்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைக் இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தால் இப்போது கிரேட் 1ல இருந்தாலும் சரி கிரேட் 2ல இருந்தாலும் சரி இட் இஸ் வெரி வெரி ரிவர்சபிள். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபுட் ஹேபிட் சேஞ்சஸ் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாலே கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பிகாஸ் இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி திஸ் இஸ் சைலண்ட் டிசீஸ். இந்த சைலண்ட் டிசீஸ் எப்படி வந்து நம்மளுக்குள்ள உருவாகுது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஒரு அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.